ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். ராகினி பண்ணுற எல்லா விஷயங்களையும் விஜய் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ராகினிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு விஜய் காவேரி திரும்பவும் ஒன்றா சேரணும், திரும்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராகினி காலையில் எழுந்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன இன்றைக்கும் விஜய் காவேரி காலையில் எழுந்த உடனே எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு தான் அவர்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னோம், வெண்ணிலாவை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, அப்படி இப்படி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு பிட்டை போட்டு வர வச்சு அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணேன். அதுக்கு உடனே நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், வெண்ணிலாவை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி திரும்பவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே ஊர் சுற்ற போனாங்கன்னு தெரியல. பத்தாத குறைக்கு இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வயிறெல்லாம் எரியுது. இவங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எப்படியாவது இவங்களை பழி வாங்கிடணும்னு துடிச்சிட்டு இருந்தால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்பா வேற அங்கே என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல. வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கவனிக்கிறாரா, ஒன்றுமே புரியல. அவர் பாட்டுக்கு அங்கே சந்தோஷமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உடனே பசுபதிக்கு கால் பண்ணுவாங்க. காலை எடுத்ததுமே சொல்லுமா, என்னம்மா ஆச்சு, வெண்ணிலா பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்பா நீங்கள் வேற, நம்ம பிளான் பண்ணது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு. அந்த விஜய் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. அவன் பாவப்பட்டு தான் அந்த வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் அந்த வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கான். ஆனால் அவனோட லவ் பூரா, அவனோட ரொமான்ஸ் பூரா காவேரி கிட்ட தான்ப்பா இருக்குது. அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு சின்சியராக இருக்காங்க. காவேரி இந்த வீட்டிலேருந்து துரத்துறது ரொம்ப கஷ்டம்ப்பா, அவளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைமும் நான் தான்ப்பா மூக்குடைஞ்சு நிற்கிறேன். போங்கப்பா, எனக்கு வெறுத்தே போச்சு. காவேரியை பழி வாங்குறது இந்த ஜென்மத்தில் நடக்காது போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலப்பா. இங்கே விஜய் ஒரு பக்கம் பார்த்தா வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அது ஒரு பரிதாபத்துக்காக மட்டும்தான். வெண்ணிலாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பிட்டை போட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கான்ப்பா. அதுக்கு பின்னாடி ஒரு லவ்வும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. காவேரி மேலே தான்ப்பா அவன் லவ்வாக சுற்றிக்கிட்டு இருக்கான். காவேரி நீங்கள் ஒரு பக்கம் அலைஞ்சிட்ருக்கான். நான் விஜயும் காவேரியும் சேர விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. விஜய் கால் பண்ணால் கட் பண்ணி விடுறதும், அவன் இவளுக்கு லெட்டர் எழுதி வைக்கிறத கிழிச்சு போடுறதும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சில்லித்தனமாக பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, பேசாமல் நான் கொடைக்கானலுக்கே வந்துட போகிறப்பா. இங்கே இருந்து இவங்களை பழி வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண உடனே பசுபதி சொல்லுவார், அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நான் கவனிச்சுட்டு தாமா இருக்கேன். நான் அப்பா உட்காந்துட்டு இங்கே ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன்லாம் நினைக்காத. அங்கே என்ன நடக்குதுங்கிற எல்லா நியூஸும் எனக்கு இங்கே வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிளான் வந்துட்டு என்னங்கிறத நான் உனக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பா தயவு செய்து நீங்கள் வேற என்னை வெறுப்பேற்றாதீங்க, மெதுவாக சொல்கிறேங்கிறீங்க, எனக்கு இங்கே அவசரம். இவங்க 2 பேரும் போகிற போக்க பார்த்தா 2 பேரும் குழந்தையே பெற்றுருவாங்க போல இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த காவேரி இந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்கார போகிறா. அவன் சொத்தை எழுதி வைக்கிறேன், கம்பெனியில் ப்ராஃபிட் கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு விஜய் வேற காவேரி மேலே பைத்தியமாக இருக்கான்ப்பா. அதில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராகினி பயங்கரமாக புலம்புவாங்க. உடனே பசுபதி சொல்லுவார், பேசாமல் இந்த வெண்ணிலாவை போட்டு தள்ளிடலாமா. வெண்ணிலா வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிட்டு அந்த பழியை பூரா காவேரி மேலே போட்டுட்டா விஜயும் காவேரி இந்த ஜென்மத்தில் சேர மாட்டாங்க. வெண்ணிலாவை கொன்னது நீ தான். வெண்ணிலாவை என்னையும் சேர விடாமல் பண்ணுறதுக்காகவும் வெண்ணிலா மேலே இருக்கிற கோவத்துலேயும் காவேரி தான் இதை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காவேரி மேலே திருப்பி விட்டா சாகிற வரைக்கும் விஜய் வந்துட்டு காவேரியை திருப்பி கூட பார்க்க மாட்டான். காவேரி மேலே கொல்ல வெளியில் இருப்பான். அதுதாம்மா நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே வந்துட்டு நீ வாயை திறந்துடாத. முக்கியமாக அஜய் கிட்ட எதையுமே பேசிடாத. என்னப்பா சொல்கிறீங்க, கொலை பண்ண போகிறீங்களா? ஏன்பா, அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்துட்டு மனசில் வந்துட்டு ஏதோ எல்லாத்தையும் மறந்து மெமரிலெஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு. அது பத்தாத குறைக்கு கொலை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா கேட்கவே அப்படின்ற மாதிரி சொல்ல, அட நீ ஏமா, அந்த பொண்ணே ஆல்ரெடி கோமா லெவலில் தான் இருக்குது. மெமரி லாஸ் ஆகி போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் நடப்பன மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு இருந்தா என்ன செத்தா என்ன, அது பேசாமல் இருந்து இத்தனை பேர்த்தையும் இது பண்ணுறதுக்கு ஒரே அடியாக போய் சேர்ந்துருச்சுன்னா காவேரியும் விஜயும் வாழ்நாள் முழுக்க ஒன்றும் சேரவே முடியாது. லைஃப் லாங் வந்துட்டு அவங்கள சேர்க்கவே முடியாது. விஜய் வெண்ணிலா போன சோகத்திலே வந்துட்டு அவன் பித்து பிடிச்சிருவான். அதுவும் போக வெண்ணிலாவோட இந்த நிலைமைக்கு காவேரி தான் காரணங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவன் இன்னும் வந்துட்டு காவேரியை பயங்கரமாக வெறுத்துருவான். அதுதாம்மா நம்மளோட மாஸ்டர் பிளான். இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறக்கும் நல்லா தான்ப்பா இருக்குது. கண்டிப்பாக இதை பண்ணால் வந்துட்டு இந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கும் தோணுது. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறது தான்ப்பா எனக்கு கொஞ்சம் வந்துட்டு பயமாக இருக்குது. கொலையெல்லாம் பண்ணாமல் அந்த பொண்ணை திரும்பியும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டுடலாமா, ஊரை விட்டே துரத்திடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் பிளானில் தாம்மா இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுவோம், நானும் அன்பும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு பிளான் பண்ணி அந்த வெண்ணிலா வந்துட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டா மட்டும்தான் வந்துட்டு விஜய்க்கு வந்து காவேரி மேலே கோவம் வரும். அதை வச்சு தாம்மா நம்ம காய் நகர்த்த முடியும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுறன்னா, வெண்ணிலா கிட்ட போய் காவேரியை பற்றி தப்பாக ஓதி விட்டுட்டே இரு. காவேரியும் விஜயும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, காவேரி வந்துட்டு ரொம்ப கெட்டவ அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மனசில் வந்துட்டு காவேரியை பயங்கரமாக வந்துட்டு நீ ஏற்றி விட்டுட்டு இருந்தேன்னா காவேரியை பார்த்தாலே வெண்ணிலா பயப்பட ஆரம்பிச்சிருவா. அப்போவே வந்துட்டு விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும்.
காவேரி விஜய் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட போய் தனியாக வந்துட்டு நீ பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இரு, காவேரியை வந்துட்டு மோசமான ஒருத்தையாக வந்துட்டு நீ அவருக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பயத்திலே வெண்ணிலா காவேரி பார்த்ததுமே தெரிச்சு ஓடுற மாதிரி ஒரு தோற்றத்தை கிளப்பி விட்டுட்டே இருக்கணும். வெண்ணிலாவுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காத, ஒழுங்காக தூங்க விடாத, வெண்ணிலாவை பயங்கரமாக நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இரு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு காரணம் காவேரிங்கிற மாதிரியே ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து அங்கே உண்டு பண்ணி வை. அப்போ தான் வந்துட்டு வெண்ணிலாவுக்கு பயம் வரும். வெண்ணிலா வந்துட்டு விஜய் கிட்ட வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணுவா, காவேரி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், காவேரி எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லும் போது தான் வந்துட்டு கண்டிப்பாக விஜயோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அங்கே தான் விஜய்க்கும் காவேரிக்கும் பிரச்சனையே உண்டாகும். அதுலேருந்து தான் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலையை நீ இன்றைக்கே ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர்ப்பா, இதே நான் பண்ணிடுறேன்ப்பா கண்டிப்பாக, இங்கே என்னென்னமோ பண்ணுறதுக்கு இந்த ஐடியா பயங்கரமாக இருக்கே, இதை நம்ம அப்போவே பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி காவேரி இந்த வீட்டை விட்டே துரத்திருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு குமரனை பார்க்குறக்காக போயிருப்பாங்க. அந்த கதாநாயகன் ஷோவில் வச்சே வந்துட்டு குமரன் ரொம்ப சந்தோஷப்படுவார். கங்கா வந்துட்டு ஹக் பண்ணி ஐ லவ் யூலாம் சொல்லி ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லுவார், விஜய் தான் இந்த ஷோக்கு நான் வரதுக்கான காரணமே, என்னதான் அவர் தான் பூஸ்டப் பண்ணி அவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக பேசி எனக்காக ஒவ்வொரு ஹெல்ப்புமே வந்துட்டு பார்த்து பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடி டிவியில் வந்துட்டு சொல்லும்போது அவர் ரொம்ப வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். உடனே விஜயும் சொல்லுவார், என்னோட அண்ணாக்கு நான் இது பண்ணியிருக்கேன், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, எனக்கு இதுக்காக செப்பரேட்டாக தேங்க்யூலாம் சொல்லவும் வேண்டாம், அண்ட் இந்த விஷயத்தை எனக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியெல்லாம் என்னை பெருமைப்படுத்தவே வேண்டாம், அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக பேசும்போது எல்லாருமே விஜய் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து காவேரிக்கு கிடைக்கிறதுக்கு காவேரி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எங்களுக்கு மருமகனாக வரக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்காவும் வந்துட்டு அந்த ஸ்டேஜில் விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ஷோ வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய் யமுனா கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுவார். யமுனா எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பெல்லாம், இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சா, நிவின் கூட எல்லாம் ஓகே தானே, அவர் ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டாரா, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே தான் மாமா, பட் எனக்கு இன்னும் பெருசாலாம் செட் ஆகலை, நிவின் வந்துட்டு சம்டைம்ஸ் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, என் மேலே வந்துட்டு கன்சர்னாலாம் இருக்காரு, எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் என் மேலே இன்னும் லவ்வெல்லாம் அவருக்கு இன்னும் வரல, என்னை ஒரு ஒய்ஃபாலாம் இன்னும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காத யமுனா, நான் உங்ககிட்ட இருந்து இப்போ அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் உனக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்கிறேன், நீ கரெக்டாக கேட்டு புரிஞ்சுக்கும். இப்போ கங்காவும் சரி காவேரியும் சரி அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு நீயே பார்த்தில்ல, இப்போ எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட அவள் எப்படி நடந்துக்கிறா காவேரி, அதே மாதிரி கங்காவுக்கு அவங்க மாமியாரை பிடிக்கலனாலும் எப்படி மதித்து அவங்க ஒரு ஆளாக நினச்சி எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு எவ்வளோ சாதுவாக நடந்து போகிறாங்க, நீ உங்கள் மாமியார்கிட்ட வந்துட்டு அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நிவின்க்கு மேலே வெறுப்பு மட்டும்தான் வரும், நீ மற்றவங்கள மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுமா, எக்காரணத்தை கொண்டும் நிவினோட அம்மா கூட நீ சண்டையே போட்டக்கூடாது, அவங்களே சண்டை போட்டாலும் நிவின்கிட்ட போய் நீ சொல்லலாம், பட் வந்துட்டு நிவின்கிட்ட இருந்து ஒரு அனுதாபத்தை தான் நீ தேடணும், நீ அவங்கக்கிட்ட ஈக்குவலாக சண்டை போட்டிங்கன்னா நிவின்க்கு உங்கள் மேலே கோவம் தான் வரும், அன்புங்கிறது கண்டிப்பாக வரவே வராது, உன்கிட்ட வரக்கே அவருக்கு யோசனையாக தான் இருக்கும், உன்னை பார்த்து பயப்பட தான் செய்வார், உனக்கு லைஃப்பை பற்றி இன்னும் சரியாக புரியலையம்னா, இப்போ கூட பார்த்தில்ல இவ்வளோ பேர் இருக்கும்போது மாமியாரை பற்றி நீ அவ்வளோ தப்பாக பேசும்போது நிவினோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், நிவினோட மனநிலை எப்படி இருக்கும், எல்லாத்துக்கு முன்னாடி என்னோட அம்மாவை இவ்வளோ கேவலமாக பேசுகிறா, இப்படி வந்துட்டு தப்பாக வந்துட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி வைக்கிறா அப்படின்ற மாதிரி உன் மேலே வெறுப்பு தானே வரும். நிவினே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃபேமிலியோட ஒட்டுக்காக வந்துட்டு எல்லாத்துலேயும் அடாப்ட் ஆகி போகணுன்னு பார்க்குறாரு. நிவின் கண்டிப்பாக மாறிட்டாருங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு, என் கூடவே வந்துட்டு அவர் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, கேஷுவலாக வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதே மாதிரி உன் கூடயும் வந்துட்டு அவர் கேஷுவலாக மாறுவார், உன்னையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவார். பட் அதுக்கு நாம் எப்படின்னா நிவின்க்கு எப்போவுமே யதார்த்தமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும், எதுக்குமே வந்துட்டு சண்டை போட்டு செல்ஃபிஷாக யோசிக்கிறவங்கள சுத்தமாக வந்துட்டு நிவின்க்கு பிடிக்காது. ஏன்னா நிவின் வந்துட்டு அந்த மாதிரி ஆள், எப்போவுமே தனக்காக யோசிக்கவே மாட்டார், மற்றவங்களோட சிச்சுவேஷனையும் மற்றவங்களோட மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கவர்கிட்ட நீ வந்துட்டு செல்ஃபிஷாக நடந்துக்கவோ இல்லை வேறு ஏதாவது சொல்லி நீ அவரை டார்ச்சர் பண்ணவோ இல்லை டாண்டிங் பண்ணவோ நீ பண்ணேன்னா உன் மேலே வெறுப்பு மட்டும்தாம்மா வரும், உன்னை வந்துட்டு புரிஞ்சுட்டு நடந்துக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது மாமா, அதனால தான் என்னமோ அவர் என்கிட்ட கோவமாக நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி பேசுகிறதுனாலையும் தான் அவர் என் கூட வந்துட்டு க்ளோஸாக ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாரு, கண்டிப்பாக நான் இனி மாற்றிக்கிறேன் மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக சாதுவாக வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு மூவ் பண்ணுறேன்,
வெரி குட் வெரி குட். நீ கண்டிப்பாக நான் உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்ககிட்ட நான் இதே கேள்வி கேட்கும்போது நீ பாசிட்டிவாக கமெண்ட் சொல்லணும், பாசிட்டிவாக உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நிவின்க்கு மேரேஜ் பண்ணி வச்சதில் ஒரு அர்த்தமே இருக்கும். நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுவார். அதை யமுனாவும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. யமுனாவும் தன்னை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி வெண்ணிலா ரூமுக்கு போவாங்க. வெண்ணிலா ரூமுக்கு போனதுமே வந்துட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஐடியா மாதிரியே வந்துட்டு காவேரியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன்னையும் விஜயும் சேர விடாமல் வந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணிகிட்ருக்கிறது காவேரி தான் உனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறா. உனக்காக ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி விஜய் ரெடி பண்ணும்போது அதை கூட வேண்டான்னு சொல்கிறா. நீ காவேரியை நம்பிடாத, விஜய் மட்டுமே நம்பு. விஜய்க்காக மட்டும்தான் வந்துட்டு நீ இந்த வீட்டில் இருக்க. காவேரி உன்னை இந்த வீட்டில் விடவே மாட்டா. வெளியில தான் வந்துட்டு துரத்துறதுக்காக பார்த்துட்ருக்கா. நீ அதை அக்செப்ட் பண்ணிக்காத. விஜய்கிட்ட நீ ஸ்ட்ராங்காக பேசு. உன்னால் சொல்ல முடியலன்னா உன்னோட ஆக்ஷன்லையாவது உன்னோட எக்ஸ்ப்ரெஷனை வந்துட்டு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்ல வெண்ணிலாவும் மெதுவாக வந்துட்டு தலையை ஆட்டுவாங்க.